ஆடிய திருப்பாதம் அம்பலத்திலே நின்ற அண்ணாமலையாரை கைதொழுக. போர் மிகவும் உக்கிரமாக நடந்து கொண்டிருக்கின்றது. இரு நாட்டு படைகளுக்கும் மிகவும் உக்கிரமாக போர் நடந்து கொண்டிருந்த அந்த சமயத்திலே ஒரு நாட்டின் மன்னன் தனது யானையின் மீது ஏறி இறைவனை நோக்கி தியானம் செய்கின்றான். அவனை எச்சரிக்கை செய்கின்றார்கள் அவனது மந்திரியும் படைத்தலைவரும். எதிரி நாட்டு மன்னனால் எந்த நேரமும் உனது உயிருக்கு ஆபத்து என்று அவர்கள் எச்சரிக்கை செய்த போதும் அதையெல்லாம் அவன் பொருட்படுத்தாமல் அந்த உக்கிரமாக போர் நடக்கும் நேரத்திலே இறைவனை நோக்கி தியானம் செய்கின்றான். இதனை கேள்விப்பட்ட எதிரி நாட்டு மன்னன் இவனுடன் போர் செய்து வெற்றி கொள்வது என்பது நாம் இறைவனுடன் போர் செய்து அவனது பகைமையை வளர்த்து கொள்வதற்கு சமம் என்று கூறி தனது படைகளை பின்வாங்கி தனது நாட்டிற்கு திரும்பி செல்கின்றான். ஒரு முதலாளி இடத்திலே ஆண்டு காலமாக வேலை செய்து அந்த முதலாளிக்கு உண்மையாகவும் விசுவாசமாகவும் இருக்கின்ற ஊழியன் படுத்த படுக்கையாக இருக்கின்றான் மரணத்தை எதிர்நோக்கி. அப்போது அவனை காண வந்த முதலாளி, ஆண்டு காலமாக என்னிடத்திலே உண்மையாகவும் விசுவாசமாகவும் வேலை செய்த நீ இன்று மரணத்தை எதிர்பார்த்து காத்திருக்கின்றாய், உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்க அந்த விசுவாசமான ஊழியன் சொல்கின்றால், நீங்கள் இறைவனிடத்திலே எனக்காக வாதாடி ஒரு நாள் மட்டும் எனது ஆயுளை கூட்டி வாங்கி வாருங்கள் என்று கேட்கின்றான். அதற்கு அந்த முதலாளி சொல்கின்றான், நீ ஆண்டு காலமாக என்னிடத்திலே விசுவாசமாக இருந்தாய். நான் அனுதினமும் எனது உறவினர்களுக்காகவும் மனைவிக்காகவும் பிள்ளைக்காகவும் வரக்கூடிய எதிர்கால சந்ததியினருக்காகவும் விசுவாசமாக இருந்து பொருளை தேடிக்கொண்டிருக்கின்றேன். நான் இறைவனிடத்திலே நாட்டம் செலுத்தி அருளை பெறவில்லை. ஆகவே நான் எவ்வாறு இறைவனிடத்திலே உனது ஆயுளை ஒரு நாள் கூட்ட சொல்வேன் என்று அந்த தொழிலாளியை பார்த்து கூறிக்கொண்டிருக்கும் போதே தொழிலாளி உயிரை விட்டு விடுகின்றார். நமது உடம்பிலே நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம் என பஞ்சபூதங்கள் அடங்கி இருக்கின்றன. ஐம்பெரும் புலன்கள் வேலை செய்யும் போதே நமது கால்கள் இரண்டும் ஆலயத்தை நோக்கி நடக்க வேண்டும். கைகள் இரண்டும் இறைவனை நோக்கி தொழ வேண்டும். காதுகள் இரண்டும் இறைவனது திருநாமத்தை கேட்க வேண்டும். கண்கள் இரண்டும் இறைவனது அருள் மேனியை பார்க்க வேண்டும். வாய் ஒன்று மட்டும் குறைவாக உண்டு நிறைவாக இறைவனது அருளை, பொருளை, மகிமையை பேச வேண்டும். ஓம் நமச்சிவாய். ஆடிய